ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। எல்லா பக்தருக்கும் இனிமையான மதிய வணக்கம். இன்றைய ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு முதல் தடவை யாராவது வந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் டைம். சரி, இந்த அத்தியாயத்தோடைய தலைப்பு வந்து உன்னதமான அறிவு, அல்லது வேறு விதமா சொன்னா இந்த அத்தியாயத்துக்கு வந்து ஞான யோகம்னு பேர். பகவத்கீதையில ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகம்னு பேர். அர்ஜுன விஷாட யோகம் முதல் அத்தியாயம் வந்து அர்ஜுன விஷாட யோகம். அர்ஜுனன் கேள்வி கேட்கிறாரு, பகவான் பதில் சொல்றாரு. இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய யோகம், உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதத்தை பகவான் வர்ணிக்கிறார், சாங்கிய யோகம். மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம். நான்காம் அத்தியாயம் ஞான யோகம். ஐந்தாவது அத்தியாயம் நிஷ்காம கர்ம யோகம். எப்படி கர்மயோகத்தை எப்படி கிருஷ்ணருக்காக செயலாற்றுது. அதனால பிரபுபாத தலைப்பு கொடுத்திருக்காரு ஐந்தாம் அத்தியாயத்தில் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல், நிஷ்காம கர்மயோகா. ஆறாவது அத்தியாயம் தியான யோகம். இப்படி ஒரு அத்தியாயத்துக்கும் யோகம்னு பேர். யோகா அப்படின்னா கிருஷ்ணரோடு கனெக்ட் பண்றது. யோகம் சொன்னா கிருஷ்ணரோடு இணைவது, ஜீவாத்மா தன்னை பகவானோடு இணைத்துக் கொள்வது, அதுதான் யோகம். யோகத்தின் மூலமாக இறைவனை அடைவது. அப்ப இந்த அத்தியாயம் வந்து ஞான யோகத்தை பத்தி கிருஷ்ணன் சொல்றாரு. சோ ஞான யோகத்தை பத்தி சொல்லிட்டு ஞான யோகம் எங்க முற்று பெறுவதுன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. ஞான யோகம்னா சாஸ்திர விசாரணை செய்து அறிவை வளர்த்துக் கொள்வது, ஞானத்தின் தளத்துல செயல்படுவது. நமக்கு கிடைச்சிருக்கிற நாலேஜை வச்சு சாஸ்திரம் படிச்சு இந்த சாஸ்திரம் நமக்கு என்ன அறிவு கொடுக்குது, அது மூலமா நம்ம செய்யக்கூடியது என்ன, நம்ம என்ன செய்யணும். இந்த அத்தியாயம் வந்து நாலேஜ் ஆஃப் தி அப்சல்யூட் ட்ரூத், பரம புருஷரை பற்றிய உன்னதமான அறிவு அல்லது டிரான்செண்டன்டல் நாலேஜ், தெய்வீகமான அறிவு. இங்க மூணு விஷயம் கிருஷ்ணா ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு வர்றாரு இந்த அத்தியாயத்துல. கர்மா, விகர்மா, அகர்மா. கர்மா அப்படின்னா செயல், விகர்மா அப்படின்னா சாஸ்திரத்துக்கு புறம்பான செயல், அகர்மான்னு சொன்னா பற்றில்லாம செயலாற்றுறது அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறது. கர்மான செயல், அதாவது புண்ணிய காரியங்கள்லாம் கூட எடுத்துக்கலாம். கர்மான்னு பல்வேறு செயல்கள் இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே கர்மா. அது வந்து சாஸ்திரத்துல சொல்லி இருந்தா ஓகே. அப்படி சாஸ்திரத்துல சொல்லாத செயல் வந்து விகர்மா. பாவ வாழ்க்கை வாழ்றது, சாஸ்திரத்துக்கு எதிராக செயல்படுறது, பகவானுக்கு இறைவனுக்கு எதிராக செயல்படுறதுலாம் விகர்மா. அப்புறம் பற்றில்லாமல் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செயல்படுறது அகர்மா. இப்போ கிருஷ்ணர் என்ன சஜஸ்ட் பண்றாரு? அப்போ செயலை விட்டுட சொல்றாரா, செயலே பண்ண வேண்டாம் செயலை விட்டுட சொல்றாரா, வெறும் ஞானம் மட்டும் போதுங்கிறாரா? இல்ல, வெறும் ஞானம் மட்டும் போதுன்னா பகவத்கீதை இதோட முடிச்சு போயிருக்கு. கிருஷ்ணர் ஞானத்தை மட்டும் சொல்ல வரல, ஞானம் எங்க முற்று பெறுதுன்னு 7ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. ஒருத்தருக்கு ஞானம் மட்டும் இருந்தா பத்தாது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று என்ன பண்ணோம், சரி இன்னைக்கு வந்து ஒரு சாம்பார் வைக்கிறோம். சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம படிச்சிருக்கோம், யாராவது சொல்லி கொடுத்தாங்க இப்படி எல்லாம் சாம்பார் வைக்கணும்னு. அது கேட்டுட்டு வைக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை. ஞானம் இருக்கு, சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரியும். பருப்பு வேக வைக்கணும், காய்கறி வைக்கணும், அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடணும், சாம்பார் தூள் போடணும், அது கொதிக்க வைக்கணும், உப்பு சரியான, இதெல்லாம் அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு. பட் ப்ராக்டிக்கலா பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இறைவனை பற்றிய அறிவு இருக்கு, அந்த அறிவு எங்க முற்று பெறணும்னு சொல்றாரு கிருஷ்ணன். அந்த அறிவு முதல்ல எப்படி பெறணும்னு சொல்றாரு. இறைவனை பற்றிய ஞானம் வேணுமா? எப்படி வரும், எப்படி கிடைக்கும்? என்ன சொல்றாரு இதே அத்தியாயத்துல? தத் வித்தி, தத்
அந்த வித்தி ஞானம், அந்த ஞானம் உனக்கு வேணுமா, இறைவனை பற்றி ஞானம் நீ அறிந்து கொள்ள வேண்டுமா, தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி பணிவாக சேவை செய்து அடக்கமாக கேள்வி கேட்க வேண்டும். அடக்கம் பணிவு ரொம்ப அவசியம். நம்ம சில தவற விட்டுறோம், அதுதான் பிரச்சனை. இந்த அடக்கமும் பணிவும் இல்லைன்னா நம்மளால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியாதுன்னு சைத்தன்ய சொல்றாரு. திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா அமானீன மானதேன கீர்த்தனீய சதாகை. நம்மளால எப்ப தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும்னா பணிவு இருந்தாதான் ஜபிக்க முடியும். அப்பதான் நாமத்துல ருச்சி வரணும். இல்ல பணிவு இல்ல அடக்கம் இல்லைன்னு சொன்னா அப்பயே சைத்தன்ய சொல்லணும். பணிவும் அடக்கம் இல்லாதவனால தொடர்ந்து நாமத்தை ஜபிக்க முடியாதுங்கிற சைத்தன்ய. கீர்த்தனீய சதாகரி, எப்ப கீர்த்தனீய சதாகரி திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணுனா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்போ இந்த பகவானை பற்றி உன்னதமான ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஒரு உண்மையான ஆன்மீக குரு அணுகணும். ஏன்னா இதே அத்தியாயத்துக்கு மாயாவாதிகள் விளக்கம் கொடுத்திருப்பாங்க. பகவத்கீதைக்கு அத்வைத விளக்கம் இருக்கு. ஆதிசங்கராச்சாரியரும் பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்லலாம், பிரம்மத்தை பற்றி ஞானம், பிரம்மத்தை பற்றி ஞானத்தை நீ உணர்ந்து விட்டால் நீ பிரம்மமாகி விடுவாய், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இப்படி விளக்கம் கொடுக்க முடியும். அப்ப இதே அத்தியாயத்துக்கு இதே பகவத்கீதைக்கு மாயாவாதியோட விளக்க உரையும் இருக்கு. அப்ப நம்ம ஏன் மாயாவாதி விளக்க உரையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியுடைய விளக்கம் ரொம்ப அவசியம். அப்பதான் கிருஷ்ணர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முடியும். பக்தர் அல்லாதவங்கனால புரிஞ்சுக்க முடியாதா? அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் 19 verseல கிருஷ்ண பக்தரின் செயல்களை பூர்ண அறிவுடையவர் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டார் ப்ரோப்பர். ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாரு, என்ன சிந்திக்கிறாருங்கிறத பூர்ணமான அறிவு இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதான் நேற்று நம்ம ராமானந்தராயரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ராமானந்தராயர் பிறப்பால் ஒரு காயஸ்த குலத்தை சார்ந்தவர். ஆனா அவர் உன்னதமான பக்தர். சைத்தன்ய மகாபிரபு மிக நெருக்கமான பிரியமான சரக்கல் ஒருவர். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அந்திய லீலையில அவர் கூடயே கடைசி வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தோடு போற வரைக்கும், அவர் லீலை முடிச்சு போற வரைக்கும் அவர் பர்சனல் காரிய செக்ரட்டரியா இருந்திருக்காரு. மிக நெருக்கமான சகாக்கள் ஒருவர் ராமானந்தராயர். அதனால ராமானந்தராயருடைய செயல்களை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அதான் நேற்று அந்த கதையை பேசிட்டு இருந்தோம். ராமானந்தராயரை பத்தி சொல்லும் போது அந்த பிரத்யும்ன மிஸ்ரங்கிற பிராமணர், ஒரு பிராமணர் கிருஷ்ண கதை கேட்க வந்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சூதரட்டா இருப்பாரு. அப்ப பிறப்பால் ராமானந்தராயர் பார்க்க கூடாதுங்கிறது அர்த்தம். ஓ, நான் ஒரு பிராமணா, என்ன போய் சைத்தன்ய மகாபிரபு ஒரு சூதரட்ட போய் அனுப்புறாருப்பா கிருஷ்ண கதை கேளுங்கன்னு. பட் ராமானந்தருடைய மகிமை என்னன்னு சைத்தன்ய மகாபிரபு காமிக்கிறார். ராமானந்தராயர் இந்த ஜெகநாத நாடகத்துல பெண்களுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவார். பெண்களை குளிக்க வச்சு அந்த தேவதாசிகளை அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு மாலைகள்லாம் போட்டு அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும், என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்கணும், அவங்க என்ன மாதிரி உடல் அசைவுகள் பண்ணணும், பகவான் முன்னாடி எப்படிலாம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் ராமானந்தருடைய குறிக்கோள். அவர் அந்த பெண்களால் கவரப்படலை. அதான் இங்க நிறைய விஷயம் ப்ரோபாஸ் இருக்கிற பொருளுரையில. ஒரு கிருஷ்ண பக்தர் எந்த செயலும் பாதிக்காது. ஏன்னா அவருக்கு உடல் தளத்திலே இல்லை. ராமானந்தராயர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனால அவரை நம்ம ஜட கண்ணோட்டத்தில் பார்க்கவே முடியாது. ஒரு பக்தரை நம்ம ஜட கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அபராதம் பண்றோம்னு அர்த்தம். வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. எந்த பக்தரையும் நம்ம ஜாதி அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இவர் பிராமண வைஷ்ணவர், இவர் சூத்திர வைஷ்ணவர், இவர் அமெரிக்க வைஷ்ணவர், இவர் பெங்கால் வைஷ்ணவர். நோ, வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். வைஷ்ணவர் தொழில் அடிப்படையிலோ பிறப்பின் அடிப்படையிலோ பார்க்கக்கூடாது. அதனால ராமானந்தருடைய மகிமையை சைத்தன்ய இந்த பூமி காமிச்சார், இந்த உலகத்துல காமிச்சார். எவ்வளவு ராமானந்தரை டெடிகேட்டடா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஒரே குறிக்கோள் ஜெகநாத திருப்திப்படுத்துறது தான். கிருஷ்ண இத்தகைய உணர்வுடையவர் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில். சோ ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஞானிகள் செயற்கையான முறையில மனதிய புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. அப்படி பண்றவங்களே வீழ்ந்திருக்காங்க. விஸ்வாமித்திரர், சௌபரி முனிவர், ரிப்பீட்டடா நம்ம படிச்சிருக்கோம் அவங்களை பத்தி தொடர்ந்து. ஆனா ராமானந்தராயர் பெண்களை அழகுபடுத்துறாரு. ஆனா அவர் வீழ்ந்ததும் சரித்திரமே இல்லை. ஹரிதாஸ் தாக்கூருக்கு 2 முறை பரிச்சை வந்தது, அவரும் வீழல. இதுதான் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்களும் வித்தியாசம்.
பக்தர் அல்லாதவங்க என்ன பௌதிக கல்வி படிச்சிருந்தாலும், என்ன ஆன்மீகத்துல வந்து என்ன ஞானம் வளர்த்திருந்தாலும், அவங்க புலன்களை வந்து செயற்கையான முறையில கட்டுப்படுத்த முயற்சி பண்றதுனால அவங்க வீழ்ந்துடுறாங்க. ஆனா ஒரு கிருஷ்ண பக்தர் தன் புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால இத்தகைய உணர்வுடையவர். இந்த இத்தகைய உணர்வுங்கிறது கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தான். இதை பக்தர் அல்லாதவங்க இல்ல மாயாவாதி விளக்கு கொடுக்கும்போது பிரம்ம நிலைன்னு சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு எப்படி வேணா திருத்து சொல்லலாம். இத்தகைய உணர்வுங்கிறது பிரம்ம நிலையில் இருக்கக்கூடியவங்க தன்னை உணர்ந்த ஆத்மான்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க பிரபுபாத் மென்ஷன் பண்றது கிருஷ்ண உணர்வுடையவர். சோ பிரம்ம நிலைனாலே தன்னை உணர்ந்த ஆத்மானாலே ஒரு கிருஷ்ண உணர்வு இருக்கக்கூடியவர் தான். வெறுமனே பிரம்மத்தை உணர்ந்தவர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா ஆயிட முடியாது. சோ கிருஷ்ணரை உணரணும். வெறும் பிரம்மத்தை உணர்ந்தா மட்டும் பத்தாது. நான் இந்த உடல்ல ஆத்மான்னு மட்டும் உணர்ந்தா பத்தாது. ஆத்மான் தளத்துல செயல்படணும். அதை இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தோம். நாம இந்த உடல்ல ஆத்மான் மட்டும் உணர்ந்தா பத்தாது. ஆத்மாவுடைய செயல் என்னது? கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. சோ இத்தகைய உணர்வுடையவன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை முழுமையாக துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே செயலாற்றுகின்றார். இதுதான் கிருஷ்ண கான்சியஸ் பர்சன். சோ ஒரு ஞானிக்கும் கிருஷ்ண உணர்வுடையவருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ஞானி எனக்கு எது வேணாம் திறந்துடுறாரு. ஒரு ஞானி வந்து அவர் எப்போ ஒருத்தர் ஞானி ஆகிறார்னா, பௌதிகத்துல விரக்தி அடையும் போது, பௌதிகத்துல விரக்தி அடையும் போதோ, அல்லது நான் முக்தி அடையணும், நான் பிறவா நிலை அடையணும், நான் இறைவனோடு இரண்டரை கலக்குன்னு நினைக்கும் போது அவர் ஞானத்தை விருத்தி செய்யறாரு. அப்படி அவர் ஞானத்தை விருத்தி செய்து கொள்போது ஒரு ஞானிங்கிற தளத்துக்கு வர்றாரு. அப்படி ஞானத்துல ஒரு பக்குவமாகும் போது அவர் என்ன ஆகிறாரு? பிரம்மனின் இரண்டரை கலக்கணும்னு. அதை வந்து கிருஷ்ணர் 7ஆம் அத்தியாயத்துல எப்படி சொல்றாரு? 7.19 பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானமான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒருத்தர் பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி. ஒரு ஞானி வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத கஷ்டப்பட்டு உணர்ந்து மனதை புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒரு ஞானி வாசுதேவ சர்வமிதிங்கிற தளத்துக்கு வர முடியும். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. அப்பேற்பட்ட ஆத்மா மிகவும் அரிதானவன் சொல்றாரு கிருஷ்ணா. வாசுதேவன் தான் அனைத்துக்கும் காரணம்னு பகவானை சரணடையக்கூடிய ஞானி மிகவும் அரிதானவன். ஆனா அதே சமயம் புத்தக பாகவதத்தையும் பக்தர் பாகவத்தையும் சரணடைறவங்க, புத்தக பாகவதத்தையும் பக்தர் பாகவதத்தையும் சரணடைறவங்க ஸ்டார்டிங்கே ஓம் நமோ பகவதே வாசுதேவா. அவங்க முதல் ஸ்டார்டிங்கே பகவான் வாசுதேவர்களுடைய பணிவான வணக்கங்கள். அதனாலதான் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ஆதிசங்கராச்சாரியர் பகவத்கீதைக்கு மாயாவாத விளக்கம் கொடுத்தாரு, பாகவதத்துக்கு கொடுக்க முடியல. அவர் பாகவதத்தோட தொடவே இல்லை. அவர் வந்து உபநிஷத்துக்கு மாயாவாத விளக்கம் கொடுத்திருக்காரு, வேதாந்த சூத்திரத்துக்கு மாயாவாத விளக்கம் கொடுத்திருக்காரு, பகவத்கீதைக்கு மாயாவாத விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆதிசங்கர் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுக்கல. ஏன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எப்படி வாசுதேவன் போய் பிரம்மன் சொல்ல முடியுமா? இப்போ வியாசர் எழுதும் போது ஓம் பரம் பிரம்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக அப்படி தொடங்கி இருந்தா இவர் விளையாடி இருப்பார். ஆதிசங்கர் வந்து தன்னுடைய வார்த்தை ஜாலத்தை போட்டிருப்பாரு. இவர் ஸ்டார்டிங்கே வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அப்ப அங்க இன்டர்பிரேஷன் பண்ணவே முடியாது. அங்க வந்து வார்த்தையை திருச்சி சொல்லவே முடியாது. டைரக்டா தான் பாகவதம் அமலம் புராணம். சோ புத்தக பாகவதத்தையும் பக்தர் பாகவதையும் சரணடைறவங்க அவங்க தான் மிகச்சிறந்த புத்திமான். அவ தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞானி. அந்த ஞானம் வந்து ஞானம் பக்தியில முற்று பெறணும், இல்லாட்டி பிரயோஜனம் இல்லை. ஒரு ஞானியோடைய ஞானம் எப்ப பக்குவம் அடையுது? பக்தி தொண்டு தளத்துக்கு வந்தாதான். அதனால ஒரு கிருஷ்ண உணர்வு இருக்கிறது தான் சிறந்த துறவி. அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம், கூரத்தாழ்வாரை பத்தி பேசணும். கூரேஷ் வந்து ஒரு பெரிய செல்வந்தர். காஞ்சிபுரத்துல கூராங்கிற கிராமத்துல அவருடைய சொத்து வசதிக்கு தினமும் தானம் கொடுத்துட்டே இருக்காரு. காலையில் சூரிய உதயத்துல இருந்து ராத்திரி சூரிய அஸ்தமிக்கிற வரைக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்காரு கூரேஷ், கூரத்தாழ்வார். அப்போ அங்க வந்து வரதராஜர் கோயில்ல காஞ்சி பூர்ணர் வந்து வரதராஜர் பேசுவார், நம்ம பேசிக்கிற மாதிரி. அவ்வளவு ரெண்டு பேர் நெருக்கமான, பகவானும் அவரும் ரொம்ப நெருக்கமான அன்பு பரிமாற்றம். காஞ்சி பூர்ணர் வந்து பகவானுக்கு மிகப்பெரியமான பக்தர். அவர் கேட்பார், பகவான் என்னென்ன நடக்குது, பக்தர்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல என்னென்ன செயல்கள்லாம் பண்ணி எல்லாமே கேட்டு தெரியும். பகவான் கேட்டு தெரியும்னு அவசியம் இல்லை, சும்மா யதார்த்தமா பேசும்போது கேட்பாரு. அப்போ ராத்திரியான இந்த கேட்டு பூட்டுற சத்தம் கேட்குது, கரகரகரன் கீச்சு கீச்சு சவுண்டு. லட்சுமி தேவி கேட்கறாங்க, என்ன ராத்திரியான ஒரே சவுண்டு? அப்போ காஞ்சி பூர்ணர் சொல்றாரு, அது வேற ஒண்ணும் இல்லை, உங்க பக்தர் தான் கூரேஷ் வந்து தானம் கொடுத்துட்டு போய் கடைசி வரைக்கும் இருந்தாலும் தானம் கொடுத்துட்டு தான் அவரு பூட்டுறாரு, வீடு பூட்டுவாரு. அப்பேற்பட்ட புண்ணியவானா
அவரை நான் பார்க்கணுமே. சரி நான் சொல்றேன், இந்த மாதிரி லட்சுமி தேவி உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, பெருமாள் உங்களை பார்க்கணுங்கிறாரு சொல்றாரு. இவர் போய் காஞ்சிபுரம் போய் கூரேஷ்ட சொல்றாரு, பகவான் உங்களை வரதராஜன் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. என்னையே பார்க்கணும்னு சொல்றாரு? நீங்க தான் பெரிய செல்வந்தராச்சு, நிறைய தானம் பண்ணிட்டு இருக்க, நேரம் பார்க்காம தானம் பண்ற, உன்னை வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. அப்போ வந்து கூரேஷ் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன உணருது, என்ன ஃபீல் பண்றாருன்னா, அப்ப என் புண்ணியத்தினால பகவான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாரு. வேண்டாம், என் புண்ணியத்தினால நான் பகவானை அடைய வேண்டாம், நாமளா இருந்தா முதல்ல ஓடிடுவோம். ஆனா கூரேஷ் என்ன நினைக்கிறாரு, என் குருவோடைய கருணையால பகவானுடைய தரிசனம் கிடைச்சா போதும், என் புண்ணிய பலத்தினால வேண்டாம். அதனால என்ன பண்ணாரு, நம்மளால பண்ண முடியாத விஷயத்தை அவர் பண்ணாரு. நம்மளை வந்து அவரோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு சின்ன வீடு இருந்தாலும் அது பையனுக்கு தான் கொடுத்துட்டு வரணும்னு நினைப்போம். அப்படியே குருவிட்ட வரதா இருந்தாலும் பகவான்கிட்ட வரதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு காரோ வீடோ சொத்தோ இருந்தா என் பையனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது கொஞ்சம் சொச்சம் இருந்தா கோயிலுக்கு கொடுக்கலாம், அப்படிதான் நம்ம நினைப்போம். கூரேஷ் என்ன பண்ணாரு, எல்லாத்தையுமே தானம் பண்ணாரு. எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு, என்னுடைய புண்ணிய பலத்தினால நான் வரதராஜர் பார்க்க வேண்டாம், என் குருவோடைய கருணையால நான் வரதராஜர் பார்க்கணும்னு சொல்லி இப்பவே நான் ராமானுஜத்தை பாருங்க, இப்பவே வந்து நம்ம ஸ்ரீரங்கம் போயிடலாம், குருவுடைய கருணையால பகவானுடைய தரிசனம் கிடைச்சா போதும். அதுல பாருங்க, அவர் போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா கையை வீசிட்டு போறாரு. அவங்க வைஃப் வந்து பயந்துட்டே வர வழியில ஆண்டார் மடியில வந்து ஒரு தட்டு மடிச்சு வச்சிருக்காங்க, தங்க தட்டு, கூரேஷ் சாப்பிடக்கூடிய கோல்டன் பிளேட்டு. நம்ம பிளாஸ்டிக் தட்டு வேற யாரும் எடுத்து போயிட்டாங்க, பேரெல்லாம் வேற எழுதி வச்சு, சில்வர் தட்டுல பிளாஸ்டிக் தட்டுல, அவர் கோல்டன் பிளேட்டு. அதை வந்து உடம்பெல்லாம் முத்த வேர்க்குது. கூரேஷ் பார்த்தாரு, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா வர, அப்ப மடியில என்ன இருக்குன்னாரு. ஒண்ணும் இல்ல பிரபு, நீங்க எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டீங்க, நீங்க சாப்பிட்ற தட்டை கூடவா கொடுக்கணும்னு. அப்படி பைத்தியக்காரி, அதை தூக்கி போட்டு வா, குருவோடைய கருணை கிடைக்க போகுது, இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இல்லை. தங்க தட்டை தூக்கி வீசிட்டு வருவோமா, எவசில்வ தட்டை வர நம்ம கழுவி சுத்தமா வச்சுக்கோ, தூக்கி வீச மாட்டோம், கூரேஷ் தூக்கி போட்டு போனோம். அதனால அவர் வந்து ஒரு இங்க சொன்ன மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தர், தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை முழுமையாக திறந்து விடு. அவருக்கு எதுவுமே அட்டாச்மெண்ட் கிடையாது. பாண்டவர்கள் அன்னைக்கு பேசிட்டு இருந்த பாகவதம் கிளாஸ்ல, பாண்டவர்கள் ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. நான் ஒரு அப்படியே ஒரு வர்ணனையை சொல்றேன். அந்த இடத்துல யுதிஷ்டருக்கு பதிலாக நம்மளை வச்சுக்கலாம், யுதிஷ்டருக்கு பதிலாக அந்த இடத்துல நம்மளை வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து அப்பாவை இழந்து அம்மாவுடைய தயவுல பெரியப்பாவோட வீட்டுல வாழ்ந்து, பெரியப்பாவுடைய பையன் பொறாமை பண்ணி, பெரியப்பா உடந்தையாகி கொல்ல முயற்சி பண்ணி, பல விதத்துல கொல்ல முயற்சி பண்ணி, வீட்டுக்கு தீய வச்சு விஷம் வச்சு கொல்ல பார்த்து, சபையில அவமானப்பட்டு, இதெல்லாம் வாழ்க்கையில இதுல 1% நம்ம பட்டிருக்க மாட்டோம். இங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல யாரா நீங்க தூக்கிட்டு போய் வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்களா, இல்ல உங்களை நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்திருக்காங்களா, இல்ல நம்ம சொத்தை தான் அபகரிச்சிட்டாங்களா? சோ பாண்டவர்கள் பட்ட கஷ்டத்துல 1%, ஒரு 0.1% கூட நம்ம பட்டிருக்க மாட்டோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு மகாபாரத யுத்தம் நடந்து, அது அரியாசனம் யுதிஷ்டர் கையில வரும். யுதிஷ்டரை கிருஷ்ணர் அரியாசனத்தில் உட்கார வச்சு துவாரைக்கு போனார். துவாரைக்கு போன கிருஷ்ணர் லீலையை முடிச்சு திரும்ப போயிட்டாரு, ஆத்மீக லோகத்துக்கு போயிட்டாரு. யுதிஷ்டர் மகாராஜ் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே டாய்லெட் போயிட்டு திரும்பி பார்க்காத ஒரு மாதிரி போறாரு. டாய்லெட் போயிட்டு அங்க என்ன இருக்கு எட்டி பார்த்துட்டு இருப்போம், நம்ம திரும்பி கூட பார்க்காம வருவோம். அந்த மாதிரி தன் ராஜ்யத்தை துறந்தார் யுதிஷ்டர் மகாராஜ். அதற்கு பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல பாண்டவரின் துறவு. யுதிஷ்டர் மகாராஜ் தன் ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு கிழிஞ்ச உடை எடுத்து போட்டுக்கிட்டார். எவ்வளவு பெரிய பேரரசர், சக்கரவர்த்தினா இந்த உலகத்துக்கு பேரரசர். பல சிற்றரசர்கள் குறுநில மன்னர் ஒரு கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை அடக்கி ஆண்டவர், பகவானாலே ராஜ்யம் கொடுக்கப்பட்டவர், பகவானே அரியாசனத்தை உட்கார. நம்ம என்ன நினைப்போம், கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு போய்க்கலாம், இப்பதான் ராஜ்யம் கிடைச்சது, அதுக்குள்ள விடணுமா? கிருஷ்ணர் போனா என்ன, அப்புறம் எப்படி நம்ம கிருஷ்ணர் தான் போக போறோம்? கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரே கொடுத்தது எப்படி விடுறது? கிருஷ்ணர் நமக்காக கொடுத்திருக்கிறாரு, கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு அதை போய் விடுறதா? இது கிருஷ்ணாவுடைய விருப்பம். கிருஷ்ணா, நீ எனக்கு ராஜ்யம் கொடுத்தீங்க, இது உங்க விருப்பம், நான் அனுபவிச்சுக்கிறேன், நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யுதிஷ்டர் மகாராஜ் அடுத்த செகண்ட் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டார், அடுத்த செகண்ட் அப்படி துச்சமா தூக்கி போட்டு போன. கிழிஞ்ச வஸ்திரம் இருக்கு, அந்த ஸ்லோகம் இருக்கு, ராஜ உடையை களைந்து கிழிந்த வஸ்திரம் அணிந்து கொண்டு மௌனமாக யாரும் பேசாம செவடனை போல போறாரு. அப்படியே யார் கூட்டாலும் திரும்பி பார்க்கல, தன் சகோதரனை பத்தி கூட கவலைப்படல. ஐயோ பீம என்னவா, அர்ஜுன் என்னவா,
நகுல சகதேவ அண்ணாவா, திரௌபதி அண்ணாவா, யாரை பத்தி கவலைப்பட அப்படியே போயிட்டு இருக்காரு. அதனால இந்த ஸ்லோகம் பாருங்க எவ்வளவு பொருத்தமா இருக்கு. தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வை முழுமையாக திறந்து விடுகிறார். அட்டாச்மெண்டே கிடையாது. ஏன் யுதிஷ்ட மகாராஜாவுக்கு தன் சொத்து மேல பற்றுதல் வரல? ஏன்னா அவருக்கு கிருஷ்ணா மேல பற்றுதல். கிருஷ்ணா மேல பற்றுதல் இருந்ததுனால யுதிஷ்ட மகாராஜா அந்த அரியாசம் அவரை கவரல. நான் ரொம்ப காலமா நான் கஷ்டப்பட்டாச்சு, எப்பயாவது கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம். நோ நோ. ஏன்னா அவர் ரொம்ப காலமா கஷ்டப்பட்டதாக நினைக்கல. ஏன்னா அவர் கூட பகவான் எப்போ இருந்திருக்காரு. அவனுக்கு ஒரு கஷ்டம் போது பகவான் வந்திருக்காரு. அதையெல்லாம் அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. பகவானின் மறைவுன்னு ஒரு அத்தியாயம். பாண்டவரின் துறவு, அர்ஜுனனின் துவாரகை பயணம், கிருஷ்ணரின் மறைவு, அடுத்தடுத்த சாப்டர். அதுல அர்ஜுனன் நினைச்சு பாக்குறாரு. அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? எந்த காண்டிபம் அர்ஜுனன் கையில் இருந்ததோ, எந்த காண்டிபத்தை வச்சு மகாபாரத யுத்தத்துல பெரும் மகாரதர்கள் எல்லாம் ஜெயிச்சாரோ அந்த அர்ஜுனால காண்டிபத்தை கையில பிடிக்க முடியல. அந்த அர்ஜுனால ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற 1000 குல சிறுவர்களை ஜெயிக்க முடியல. கிருஷ்ணருடைய மனைவியில கடத்திட்டு போயிட்டாங்க அர்ஜுனன் இருந்து. அது கிருஷ்ணர் தான், வேற யாரும் இல்லை. அது விஷ்ணா சக்கரவர்த்தி ரொம்ப எழுதியிருக்காரு. அது வேற யாரும், கிருஷ்ணர் தான் வந்தாரு. ஏன்னா கிருஷ்ணனுடைய மனைவிகளை வேற யாரும் கடத்தின்னு போக முடியாது. இதெல்லாம் பகவானுடைய லீலை. சோ இதுல என்ன பாடம்னா, அர்ஜுனன் கிருஷ்ணா தன் கூட இருந்தப்போ முழு சக்தி இருந்ததா உணர்ந்தாரு. எப்போ கிருஷ்ணா தன்னை விட்டு பிரிஞ்சாரோ அப்ப தன் சக்தியை பூரா இழந்துட்டதை நினைக்கிறார். அதுல ப்ரோப்பா எழுதுறாரு பொருளுரையில, பகவான் நினைச்சா தேவைப்படும் ஒருத்தருக்கு சக்தி கொடுப்பாரு, தேவைப்படும் எடுக்கவும் செஞ்சுட்டாரு. தேவைப்பட்டா கொடுப்பாரு, தேவையில்லைன்னு எடுத்துக்குவாரு. அவருடைய சேவைக்காக கொடுத்தாரு, அப்புறம் எடுத்துக்கிட்டாரு. தென் அர்ஜுனனும் கிருஷ்ணன் தனக்கு சொன்ன உபதேசங்களா நினைச்சுக்கிட்டு பகவத்கீதையை நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு லீலைகளா நினைவுபடுத்துறாரு. யுதிஷ்டரான்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கா? திரௌபதியோடைய சபையில அவமானப்படுத்தும் போது கிருஷ்ணர் தானே திரௌபதி மானத்தை காப்பாத்தினாரு. அதே மாதிரி திரௌபதியை சுயம்பரத்துல அந்த கிருஷ்ணனுடைய தயவுனாலதான் நான் திரௌபதியை கரம் பிடிக்க முடிஞ்சது. உனக்கு பீமன் காப்பாற்றி, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றாரு. எங்கெல்லாம் பகவான் அவருக்கு ஆதரவா இருந்திருக்காரோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். அதனால கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தனுக்கு தன்னாலதான் நடந்தது அப்படிங்கிற பொய் அகங்காரம் கிடையாது, தன்னுதுங்கிற மமகாரம் கிடையாது. சோ இந்த மமகாரம் அகங்காரம் தான் ரொம்ப ஆபத்தானது. அது சுத்த பக்தருக்கு ரெண்டுமே கிடையாது. சோ இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாப விளைவில் பாதிக்கப்படுவதும் இல்லை. இதுதான் 3ஆம் அத்தியாயத்திலே பகவான் சொல்லிட்டார். யஜ்ஞாதா கர்மனு அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சாரா. விஷ்ணுவோடைய திருப்திக்காக யார் செயலாற்றாங்களோ ஒரு கர்ம வினை கிடையாது. இதுதான் முதல்ல அர்ஜுனனுக்கு புரியல. அர்ஜுனன் நினைச்சுக்கிட்டாரு, இந்த யுத்தம் பண்ண எனக்கு பாவமே சேரும், அவங்க வேணா பாவிகளை அறுத்துட்டு போட்டோம், நம்ம ஏன் பாவம் பண்ணணும்? கிம்னோ ராஜேன கோவிந்தா, கோவிந்தனே அந்த ராஜ்யம் கிடைச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களை கொண்டுட்டு நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? அவங்களை கொள்றதுனால நமக்கு பாவம் தானே சேரும். அவங்க வேணா பாவிகளை அறுத்துட்டு போட்டோம், அந்த பாவிகளை நான் ஏன் கொல்லணும்? எப்படிலாம் ஆர்கியூ பண்ணாரு. ஆனா பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது கிருஷ்ணருக்காக, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக அப்படின்னு செய்யறது. கிருஷ்ணாவை சாய்ஸ் கொடுத்தாரு. கிருஷ்ணா இல்ல அர்ஜுனா நீ இந்த யுத்தம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. எதை ததா குரு. அர்ஜுனா இது என்னுடைய உபதேசம், நீ இந்த யுத்தம் பண்ணா உனக்கு நல்லது, நான் சொல்லிட்டேன், நீ உன் விருப்பம் போல செய்யணும். அர்ஜுனன் புத்திசாலி மாணவரா இருந்ததுனால கரிசிய வச்சனம் தவ, நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்யறேன். அதனால ஒரு கிருஷ்ண பக்தருடைய செயலுக்கு எந்த ஒரு கர்ம வினையும் கிடையாது. இப்படி சொல்லலாம், யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறாங்களோ அல்லது கிருஷ்ணருக்காக செயலாற்றுறாங்களோ அந்த செயல வினையே கிடையாது. அப்படி இல்லைன்னா அது நல்ல செயலா இருந்தாலும் சரி, தீய செயலா இருந்தாலும் பந்தப்பட்ட வாழ்க்கையில் அமையும். சோ பொருளோட ப்ரோப்பா என்ன சொல்றாரு, தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தருக்கு எந்த பௌதிக பொருள் மீது பொய்யுறவு கொண்டாலும் நேரம் இல்லை. பொய்யுரிமை கொண்டாடுறதுக்கு நேரமே இல்லை ஒரு பக்தனுக்கு. அவ்வளவுதான். உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாயமான வழியில் செல்வம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் யுதிஷ்டர் சொன்னாரு, கிருஷ்ணா இந்த யுத்தம் வேண்டாம். ஏன்னா அவர் வைஷ்ணவரா இருக்காரு, அவர் விரும்பல. ஏன் நம்ம அவங்களை கொண்டு இந்த ராஜ்யத்தை பெறணும், வேண்டாம் அவங்களே வச்சுட்டு போட்டோம். அர்ஜுனன் அதான் சொல்றாரு. பட் ஆனா கிருஷ்ணா என்ன விரும்புறாரு, துரியோதன் கையில இருந்தா மக்கள் அதர்மத்தின் வழியில போவாங்க, அதனால யுதிஷ்டர் போன்ற மன்னர் ஆள வேண்டும். அப்ப இது கிருஷ்ணாவுடைய விருப்பம். இது கிருஷ்ணாவுடைய விருப்பம். அப்போ யுதிஷ்டர் சொல்றாரு, நீங்க வேணா சமாதானம் பேசுங்க. பாண்டவ தூதரா போனார்,
சமாதானம் பேச போனார். அப்போ யுதிஷ்டருக்கு என்ன பயம்னா, ஒருவேளை கிருஷ்ணர் பையன் கோவப்பட்டு அவங்களை அழிச்சிருவாரோ. கிருஷ்ணர் ஒரு செகண்ட் போதும் கௌரவர்களை அழிக்கிறதுக்கு. அதனால யுதிஷ்டர் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணர் எங்கேயாவது கோவப்பட்டு அவங்களை கொண்டுடக்கூடாது, அதனால கிருஷ்ணா நீங்க சமாதானம் பேசுங்க, வேற வழியிலாம் யுத்தம் பண்ணலாம். அப்ப கூட சமாதானத்தை தான் விரும்புறாரு யுதிஷ்டர் மகாராஜ். ஏன்னா அவருக்கு பொய் உணர்வு கிடையாது, அவர் யாருமே எதிரியா பாக்குறதும் கிடையாது. இல்லைன்னா யுதிஷ்டர் மகாராஜா மட்டும் கௌரவர்களை எதிரியா நினைச்சிருந்தா, திருதராஷ்டிரர் வந்து அந்த யுத்தத்துல கௌரவர்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டிரர் ஏன் பராமரிக்கணும்? அதுவும் அடுத்தது அதுதான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் திருதராஷ்டிரர் தான். நம்ம அப்படிதான் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டோம், அதுக்கு நம்ம பெரியப்பா தான் காரணம் தெரிய வந்தது. இப்போ நீங்க குழந்தையிலிருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்க அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் பெரியப்பா தான் காரணம். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல அப்பா அம்மா சொல்ல, நீ பெரியப்பா வீட்டு பக்கமே போக கூடாது, அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க, நம்ம அழியணும்னு நினைச்சவங்க, நம்மளை கொல்ல நினைச்சவங்க, அவங்க வீட்டுக்கு பஞ்சத்தை வளர்ப்பாங்க. பொதுவாகவே இந்த மெட்டீரியல் பௌதிக உலகத்துல பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம் நிறைந்தது. அதனால என்ன சொல்லுவாங்க, உங்க பெரியப்பா வீட்டு பக்கம் போகாத, அவர் வாசலை மிதிக்காத, அவர் நம்மளை கொல்ல நினைச்சவரு, இப்படிதான் சொல்லுவாங்க. நாமளும் அந்த பகைமை உணர்வோடு தான் வளருவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைக்கிறாரு, இந்த கௌரவர்கள்லாம் கொல்லப்பட்டோடனே அவர் கண்ணு தெரியாத பெரியப்பா ஆதரவற்ற நிலையில் இருக்காரு, நான் தான் அடைக்கலம் கொடுக்கணும். ஏன்னா அவர் சின்ன வயசுல எங்களை பாத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா சின்ன வயசுல பண்ண கொடுமையெல்லாம் மறந்துட்டாரு, ஆனா பெரியப்பா தான் எங்களை பாதுகாத்தாரு, அதனால அவரை பாதுகாக்க வேண்டியது கடமை அப்படின்னு தினமும் யுதிஷ்டிர மகாராஜா அவர் பெரியப்பாவுடைய காலை தொட்டு வணங்குறாரு. எந்த மாதிரி ஆள் அவரு, இந்த பீமன் நமஸ்காரம் பண்ண வந்தப்போ இவன் தான் என் பையனை கொண்டவன், அவனை அப்படி கட்டி தழுவி அவன் எலும்பெல்லாம் உடச்சி கொள்ளணும்னு நினைச்சவர். பீமனும் யதார்த்தமா நமஸ்காரம் பண்ண போனான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஜாடு காமிக்கிறாரு, போகாதேங்கிறாரு, கிட்ட போகாதேங்கிறாரு. தன் பீமன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மையை கொண்டு கிருஷ்ணர் முன்னாடி வைக்கிறாரு. பீமன் மேலே ஒரு உருவ பொம்மையை வந்து திருதராஷ்டிரர் முன்னாடி வைக்கிறாரு. திருதராஷ்டிரர் அப்படியே கண்ணு தெரியாது, அப்படியே தொட்டு தொட்டு அவனை அப்படி கட்டி தழுவரமா அப்படி பொட்டிச்சிருவாரு. அவ்வளவு கோபம் பீமன் மேல, இவன் தானே பையனை கொன்னாங்க. அப்படி இருந்தும் யுதிஷ்டிர மகாராஜ் அவருக்கு சேவை பண்றாரு, பெரியப்பாவுக்கு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு நாடு கடத்துட்டு இல்ல பாதாள சிறையில் அடிங்க, அண்ணா ஆகாரம்னா கொல்லுங்க, தூக்குல போடுங்க, அவ்வளவு கோபம் நமக்கு இருக்கும். பட் யுதிஷ்டிர மகாராஜ் பாத்தீங்களா, அவருக்கு அவர் மேல கோபம் வரல, அவர் வெறுக்கல, மாறாக அவர் பண்ண தவறுகளை மன்னிச்சது மட்டும் இல்ல, மறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. விதுரர் வந்து உபதேசம் பண்ண உடனே திருதராஷ்டிரரும் காந்தாரி எல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்ப யுதிஷ்டிரர் அழறாரு, நான் தான் காரணம், என் பெரியப்பா கிட்ட சொல்லாம போனதுக்கு நான் தான் காரணம். நாமளாவது என்ன பண்ணுவோம், ஒளிஞ்சான் போயிட்டாயா இல்லையா? சோ இதுதான் யுதிஷ்டிரருக்கு நமக்குள்ள வித்தியாசம். சோ யுதிஷ்டிரருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, அந்த ராஜ்யத்து மேலே பற்றுதல் கிடையாது, அவர் அடையணும் முயற்சி பண்ணவும் கிடையாது, அவருக்கு வந்து பொறாமை கிடையாது, அவருக்கு வந்து யாரும் எதிரியா நினைக்கும் கிடையாது, யார் மேல பகமை கொள்ளவும் கிடையாது. இதுதான் ஒரு கிருஷ்ண பக்தருடைய ஸ்பெஷாலிட்டி. இத்தகைய பௌதிகமான பாவங்களால் அவன் கலங்கம் அடைவதும் இல்லை. சோ பாவ வாழ்க்கை இல்லை, அவன் கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறதுனால அதுல பாவ புண்ணியமே கிடையாது. இந்த ஜட உலகத்துல புண்ணியமான செயல் கூட நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியதுதான். நிருக மகாராஜ் கதை பேசணும் இல்லையா, நிருக மகாராஜா வந்து அவர் ரொம்ப புண்ணியமான ஆத்மா. பசுக்களை தானம் கொடுக்கிறாரு, அதெல்லாம் குற்றம் இருக்கா என்ன? அது வெறும் பசுக்களை தானம் கொடுக்கல, அவருடைய கொம்புகள்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், பாதங்கள்லாம் வெள்ளியில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், பட்டு வஸ்திரங்கள் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுக்களை தானம் கொடுக்கிறார் பிராமணர்களுக்கு. இது சரியா தப்பா? பசுக்களை தானம் கொடுக்கிறது சரியா தப்பா? சரிதான். நான் பராமரிக்கிறது யாரு? நம்ம பராமரிக்கிறது சேர்த்து ஏற்பாடு பண்ணணும். சரி, இதை நான் ஒரு ஜோக்கா சொன்னேன். சோ பசுவை தானம் கொடுக்கிறது ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப புண்ணியமான செயல். ஆனா இவர் தானம் கொடுத்த பசு திரும்பி ஒரு கோசாலைக்கே வந்துருச்சு. இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணும், விலங்குகளுக்கு வந்து ஒரு சென்ஸ் இருக்கு, அது வந்து எங்க விட்டாலும் திரும்பி அந்த ஓனர்ட்டே வரும். அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு விசுவாசம் இருக்கு. மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் என்ன பண்றான், வளர்த்த ஆளாக்கி 16-17 வயசு வந்தோடனே அம்மாவை அப்பாவும் ஓடி போயிடறான் இந்த பொண்ணு கூட்டிட்டு இல்லையா? விலங்குகள் எவ்வளவு விசுவாசமா இருக்கு, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால மனிதனை விசுவாசமானோன்னு சொல்லவே முடியாது, மனிதர் மேல விசுவாசமே வைக்க முடியாது. ஆனா விலங்குகள் மேல விசுவாசம் வைக்கலாம். அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நாய்க்கு பூனைக்கெல்லாம் சேவை பண்றாங்க.
ஏன்னா சொந்தக்கார ஏமாத்துறான், நண்பர்கள் ஏமாத்துறாங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க. ஆனால் நாயும் பூனை ஏமாத்துறது. அது கொஞ்சம் பாலை ஊற்றினா வாழாடினா அவனையும் சுற்றி சுற்றி வரும். அதனால தான் விலங்குகளுக்கு சேவைப்படுறாங்க. ஸோ என்ன நடந்தது, இந்த நிருக மகாராஜா அவர் கொடுத்த ஒரு பசுமாடு திருப்பி கோஷாலையில் வந்தது. அது தெரியாம அந்த பசுமாடு இன்னொரு பிராமணன் தானம் கொடுத்துட்டாரு. இந்த பிராமணர் பசுமாட்டை ஓட்டிட்டு போகும்போது அந்த பிராமணர் வந்தாரு, இது எனக்கு கொடுத்த பசுமாடு இல்லை, உனக்கு எப்படி வந்தது? இல்லை ராஜா எனக்கு தான் இப்போ தானம் கொடுத்தாரு, வா நாம போய் கேட்போம். 2 பேர் வந்து ராஜாட்ட புகார் சொல்றாங்க, நீங்க வந்து தானம் பண்றது சரியில்லை, நீங்க தானம் கொடுத்த மாட்டையே திரும்ப தானம் கொடுத்துட்டீங்க, இது என்ன விதத்தில் நியாயம்? ஸோ ராஜா சமாதானப்படுத்துறா, 2 பேரும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்க. 2 பேரும் கோவப்பட்டு போயிட்டாங்க. இது ஒரு புண்ணியம் கூட என்ன ஆயிடுச்சு, அதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த உடலை விட்டது நேராக யமலோகத்துக்கு போனார். யமராஜ் கேட்குற, நீங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, தானம் கொடுத்த மாதிரியே திரும்ப தானம் கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்க என்ன முதல்ல அனுபவிக்கிறீங்க? நீங்க செஞ்ச தவறு அனுபவிச்சுக்கிறீங்களா இல்ல புண்ணியத்தை அனுபவிக்கிறீங்க? அவர் நான் பண்ண தவறை முதல்ல அனுபவிக்கிறேன். ஆனா அவர் வந்து நேர்மையான மன்னரா ராஜ ரிஷியா இருந்ததுனால அவர் பகவானுடைய துவாரகையில வந்து ஒரு பள்ளியா இருக்காரு. துவாரகையில கிருஷ்ணனுடைய அந்த புறத்துல கிணத்துல ஒரு பெரிய பள்ளியா இருக்கு. இந்த கிருஷ்ணனுடைய பசங்க எல்லாம் பந்து விளையாடும் போது அந்த பந்து தண்ணிக்குள்ள போய் ஒழுங்க பார்க்க ஒரு பெரிய பள்ளி, ராட்சச பள்ளி இருக்கு. எல்லாம் கிருஷ்ணாட்ட ஓடி வந்து சொன்னாங்க, கிருஷ்ணன் தெரியும் அது நிருக மகாராஜா தான். கிருஷ்ணன் போய் அந்த பள்ளியை தூக்கி வெளியில போட்டோன்னே அவர் அப்படி தேவ சரீரத்தோட அந்த ராஜ சரீரத்தோட வெளியே வர்றாரு, பிரார்த்தனை செய்யறாரு. ஸோ பாருங்க, அப்ப ஜட உலகத்துல புண்ணிய கர்மாலையும் ஆபத்து இருக்கு. என்ன புண்ணியம் பண்ணாலும் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா போச்சு. இப்ப நீங்க ஒரு யாகமே பண்றீங்க, இந்த யாகத்துல ஒரு மந்திரத்துடைய ப்ரொனன்சியேஷன் தப்பா பண்ணா அத்தனை மாறி போயிருக்கு. இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல அந்த பிரச்சனை கிடையாது. நான் 3 வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை ஒழுங்கா சொல்லிட்டா அபராதமாகாது. ஆனா வேத மந்திரத்தை சரியா ப்ரொனன்சியேஷன் சரியா பண்ணினாலும் மீனிங் மாறிடும். அதுவும் இருக்கு பாகவதத்துல. என்னன்னா இந்திரனின் எதிரியன்னு சொல்றதுக்கு இந்திரனின் நண்பனேன்னு சொல்றதுக்கு இந்திரனின் எதிரியன்னு சொல்லி யாகத்தில் நெய்ய விட்டாரு ஒரு அசுரன் தான் இந்திரனை கொள்றதுக்கு. ஒரு வார்த்தை மாறினா அவ்வளவுதான். அதனால இந்த வேத நியமங்களை பின்பற்றுவதாலோ அல்லது புண்ணிய கர்மா செய்யறதுனாலோ ஒருத்தர் வந்து விடுபற்ற முடியாது. புண்ணிய கர்மாவும் பந்தப்படுத்தக்கூடியதுதான். அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றாரு, ஏஷாம் தந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானா. 2 போகணும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடணும், புண்ணியம் விடுபடணும். அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல தான் செயலாற்றணும். ஏன்னா கிருஷ்ண உணர்வுல பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒருத்தர் வராரு உங்ககிட்ட வந்து, சார் ரொம்ப பசிக்குது சார் அப்படிங்கிற. பசிக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப பசிக்குதுன்னு வருவாங்க. சேச்சே போ உனக்கெல்லாம் இதே வேலையா போச்சு, எப்ப பாரு வந்துடுவீங்க. இது பாவம். ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டா அவனுக்கு இல்ல போன்னு சொன்னா அது பாவம். சரி, அவன் பசின்னு வந்து கேட்டான், நீங்க உடனே ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தீங்க, இந்தாப்பா. அப்புறம் சொன்னீங்க நான் தான் கொடுத்தேன், அவன் பாவம் பசின்னு வந்தா நான் கொடுத்தேன், அது புண்ணியம். ஆனா அந்த பசின்னு வந்தவனுக்கு நீ போன்னு சொல்லல, உன் பாக்கெட்ல இருந்து பைசா கொடுக்கல, பகவானுடைய பிரசாதம் கொடுத்தீங்க, அப்ப இது பாவம் இல்ல புண்ணியம். இல்லன்னு சொன்னா பாவம், நான் கொடுத்தேன்னு நினைச்சா அது புண்ணியம். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும். ஆனா நான் கிருஷ்ண பிரசாதம் கொடுத்தா அது பாவத்துக்கு புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது, அதுதான் அகர்மம். இல்லன்னு சொன்னா விகர்மா. நான் தான் கொடுத்தேன், என்கிட்ட இருந்து கொடுத்தேன்னு சொன்னா அது கர்மா. அந்த கர்மாவுக்கு நான் இன்னொரு பிறவி எடுக்கணும். நான் செஞ்சேன், நான் வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணேன், அது வந்து ரொம்ப புண்ணியம் அப்படின்னா அது கர்மா, அதுக்கு பிறவி எடுக்கணும். நான் தரமாட்டேன்னு சொன்னா அது விகர்மா. நான் வந்து இந்த பிரசாதம் பகவானுடையது, நான் யாரு, நான் ஒரு கருவி தான், பகவான் பிரசாதம் கொடுத்துருக்காரு, நான் கொடுத்தேன், இதுல பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது, அது கிருஷ்ண பிரசாதத்தை விநியோகம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இதுதான் அகர்மம். அதனால ஒரு கிருஷ்ண பக்தருக்கு இது எதுவுமே பாதிக்காதவர். அடுத்தது, யார் ஒருவர் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு இல்ல 20 தனது செயல்களில் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவர் எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எந்த பலநோக்கு செயலையும் செய்வதில்லை. குரேஷ் வந்து காலையில பெரிய செல்வந்தரா இருந்தாரு, சாயந்தரம் ராமானுஜர்கிட்ட வந்தாரு, நீ போய் பிக்ஷை எடுத்துட்டு வாங்க, எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்க, நீங்க போய் பிக்ஷை எடுத்துட்டு வாங்க. அவர் கிரகஸ்த குவார்டர்ஸ்ல போய் தங்கிட்டாரு, குருவுக்காக பிக்ஷை எடுத்தாரு. சோ அவர் இது இழிவான செயலா நினைக்கல. அவர் அது மேல அட்டாச்மெண்ட் திறந்திருக்க மாட்டாரு, தன் செல்வத்து மேல பற்றதுல இருந்தா திறந்திருக்க மாட்டாரு, குருக்காக பிச்சை கேட்டு போயிருக்க மாட்டாரு.
அப்போ அவருக்கு தெரியுது இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை வந்து ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறது தான். ஸோ யுதிஷ்டிர மகாராஜ், நிருக மகாராஜ், ராமானந்தராயா, வேற என்ன சொன்னோம், கூரேஷ். ஸோ இங்க பொருளுரையில ரொம்ப அழகா பிரபா சொல்லியிருக்காரு, ஒருவர் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடன் செய்யும் போது மட்டுமே செயல்களின் பந்தத்தில். ஸோ கிருஷ்ணருக்காக செயலாற்றலன்னு சொன்னா அது பாவ காரியமும் புண்ணிய காரியமும் ரெண்டு நம்மளை பாதிக்கும். ஆனா கிருஷ்ண உணர்வுல செயலாற்றும் போது அதுக்கு பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அதனாலதான் பிரபுபாதர் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. இஸ்கான்ல வந்து அவருக்கு பிரசாதம் கிடைக்கும், கிருஷ்ணரை பற்றிய நாலேஜும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்குது. இங்க வந்தா கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கலாம், செவிக்கு விருந்து, வயிற்றுக்கும் விருந்து, எல்லாத்துக்கும் விருந்து. அதான் கிருஷ்ண கான்சியே வந்து ஃபீஸ்ட் தான். கோயிலை சுத்தி இவ்வளவு தூரத்துக்கு பட்னியோட யாருக்கு கூடாது பிரபா சொல்லியிருக்காரு. அதனால யார் வந்தாலும் இங்க பிரசாதம் கொடுக்கணும். யார் கோயில வந்தாலும் பிரசாதம் கிடைக்குது, யார் கோயில வந்தாலும் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, யார் கோயில வந்தாலும் பகவான்கிட்ட அன்பு செய்யலாம். அதுக்கப்புறம் நிராசீரியத சித்தாத்மா, இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தக்த சர்வ பரிக்கிரம சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இத்தகைய உணர்வுடையவர், கிருஷ்ண உணர்வுடையவர், மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை முழுமையாக துறந்து வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே செயலாற்றுகிறார். இவ்வாறு செயலாற்றுவதால் அவர் பாவ விளைகளில் பாதிக்கப்படுவதில்லை. தருதாஸ் வந்து ஒரு பெரிய செல்வந்தரா இருந்தாரு. அவர் ராமானுஜரை அந்த பொண்ணுடைய கண்ணில் மயங்கி போய் அவர் பின்னாடி போயிட்டு இருந்தாரு. ராமானுஜருடைய கருணையால தனுதாசர் வந்து ரங்கநாதரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் எப்பவுமே ராமானுஜருடைய சங்கத்திலே இருக்காரு. இந்த ராமானுஜருடைய சீடர்கள் நினைச்சிட்டாங்க இந்த தனுதாஸ் என்ன எப்பவுமே குரு போய் அவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு, அவர் ஒரு பௌதிகவாதி தானே, பெரிய செல்வந்தர் அவரு. அது ராமானுஜர் ப்ரூவ் பண்ணார், தனுதாஸ் வந்து எவ்வளவு டிட்டாச் பர்சன். கதை கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த மனைவி தூங்கிட்டு இருக்கும்போது போய் நகையில எடுத்துன்னு வந்துருவாங்க. அப்ப தனுதாஸ் சொல்றாரு, எல்லாமே குருவுக்காக தான், இது நம்ம வச்சுட்டு இருக்க, நாளைக்கே எல்லாம் போய் ஆசிரமத்துல கொடுத்துடலாம், என்ன ஆசிரமத்துல என்ன கஷ்டமோ தெரியல. தட் மீன்ஸ் நோ அட்டாச்மெண்ட், பற்றுதலே கிடையாது, பற்றுதலே கிடையாது. இதுதான் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு அழகு. ஒரு கிருஷ்ண பக்தர் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா தன் செயலை வந்து நாம் பண்ணக்கூடிய செயலை கிருஷ்ணருக்காக செயலாற்றணும். அதான் பகவத்கீதை சொல்றாரு, எத்கரோஷி அஜஸ்னாசி எத்கோசி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குரு ஸ்மரன். அர்ஜுனா, நீ எதெல்லாம் படைக்கின்றாயோ, எதெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் பண்ற எனக்காக பண்ணுகிறார். சோ கிருஷ்ணா துறக்க சொல்லல. சோ கிருஷ்ணா வந்து ஞானி நினைச்சிட்டு இருக்கா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம், எனக்கு எதுவும் வேண்டாம். சோ கிருஷ்ணா அப்படி சொல்லல, நீ எதையும் விட தேவையில்லை, பல்கு வைராக்கியம் தேவையில்லை, யுத்த வைராக்கியம் தான் வேணும். பல்கு வைராக்கியம் என்னது, எனக்கு குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நான் வந்து ப்ராப்ளம் ஆயிடும்னு கிரகஸ்தாசிரமத்துல போனதுக்கு அப்புறம் பேச முடியாது. கிரகஸ்தாசிரமத்தை ஏத்துக்கிட்டு எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த ஆசிரமத்தை எப்படி கிருஷ்ணருக்காக செயலாற்றலாம், கிருஷ்ண உணர்வுல செயலாற்றலாம், அதான் ஆர்ட், அதான் கலை. அதனால நம்ம கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுவதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு இந்த அதிகாரம் சொல்லுது. அப்போ உன்னதமான அறிவுனா நாலேஜ் எங்க வந்து முடியுது, கிருஷ்ண கான்சியஸ்ல தான் முடியுது. வெறும் நாலேஜ் மட்டும் பார்த்தாது, அது கிருஷ்ண உணர்வுல வந்து முடியணும். எந்த யோகமா இருந்தாலும் பக்தியில வந்து முடியும் போது அது பக்குவமாகும், பூர்த்தியாகும், பூர்ணத்துவம் அடையும். அதனாலதான் பிரபுபார் வந்து இந்த பக்தி யோகத்தை டாப் மோஸ்ட் யோகா சிஸ்டம் புக் எழுதியிருக்காரு. மிக உயர்ந்த யோக முறை, மிக உன்னதமான யோகம், யோகத்தின் பூர்ணத்துவம். சின்ன சின்ன புக்கு தான், 20 பக்கம் தான் இருக்கும். யோகத்தின் பூர்ணத்துவம், மிக உயர்ந்த யோகம், மிக உன்னதமான யோக நிலை, சின்ன சின்ன புக்கு. சோ பிரபுபாதர் வந்து தன் புத்தகங்கள் மூலமா மற்ற எல்லா யோக முறை காட்டிலும் பக்தி யோகமே உயர்ந்ததுன்னு நிரூபிச்சிருக்காரு. சயின்டிபிக்கா, விஞ்ஞான பூர்வமா, சாஸ்திர பூர்வமா. அதனால இங்க நாலேஜ் எங்க வந்து முடியுது, கிருஷ்ண உணர்வு தான் முடியுது. சோ கிருஷ்ண உணர்வற்ற நாலேஜ் வந்து ஏட்டு சுரக்கா மாதிரி தான். கிருஷ்ண உணர்வற்ற நாலேஜ், கிருஷ்ண உணர்வு இல்லாத அறிவு ஏட்டு சுரக்காய், அது கரிசமைக்கு உதவு. அதனால கிருஷ்ண உணர்வுல பக்தருக்கு அவர் ஞானத்தை தேடி போக வேண்டாம். இப்போ நம்ம கிருஷ்ண பக்தி பண்றோம், கிருஷ்ண பக்தி பண்ணி நம்ம புரோபா இயக்கத்தில் இருக்கோம், நம்ம ஞானத்தை தேடி போக வேண்டாம். பக்தி தோண்டு பண்ணும்போது பகவான் பற்றி முழு அறிவு ஆச்சாரியர் கொடுக்கிறாரு, பாகவதம் கொடுக்குது. வாசுதேவே பகவதே பக்தி யோக பிரயோஜிதகா ஜடேத்யாசு வைராக்கியம் ஞானம் ஜத்தகேதுகம். பாகவதம் என்ன சொல்றது, பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தூண்டாட்டுதல் என்ன பிரயோஜனம். நிறைய பேர் கேட்பாங்களே, நான் இஸ்கான் என்ன பிரயோஜனம் கிடைக்கும், என்ன கிடைக்கும், ஞானம் வைராக்கியம் கிடைக்கும்.
ஞானம் வைராகம் கைவரப்படும். ஸோ ஞானம் என்னது? கிருஷ்ணரை பற்றிய முழு அறிவு. கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அந்த வாசுதேவனே அனைத்துக்கும் காரணம். இந்த ஞானம் கிடைச்சிரும். அந்த வாசுதேவனுக்கு பக்தி பண்ணி அந்த பக்தியில வைராக்கியம் ஏற்பட்டு திரும்பி பகவான்கிட்ட போறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ இதுதான் அல்டிமேட் கோல். கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போகணும். அப்ப கிருஷ்ணருக்காக செயலாற்றணும். எதையுமே செயற்கையா துறக்க வேண்டாம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு கூர்ம பிராமணர் சொன்னார். 2 நாளைக்கு கூட பேசிட்டு இருந்தோம். கூர்ம பிராமணர் வந்து எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உங்க கூட வந்துடுறேன். பட் மகாபிரபு சொன்னாரு, யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ணோ பதே சமாராஜ்யா குரு ஹோயா தாரே தேஷ். நீங்க எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணா பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம். பேரளவான துறவு வேண்டாம். ஸோ பேரளவான துறவை கிருஷ்ணர் ஒத்துக்கல, ஆச்சாரியரும் சைத்தன்ய மகாபிரபு ஒத்துக்கல, ஆச்சாரியரும் ஒத்துக்கிறது இல்லை. ஸோ பேரளவான துறவு தேவையில்லை. அதே சமயம் கிருஷ்ணருக்காக துறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா துறக்கலாம். हरे कृष्ण। धीरेन्द्र सिंह भगवद गीता की जय। श्री प्रभुपाद की जय।